அஜ்மால் காலேஜ்ல படிக்கும் போது என்ன நடந்தது? ஓகே, இது வந்துட்டு சீனியரோட ஃபைனல் படிக்கும்போது வந்துட்டு நடந்த கதை. இது எங்களோட எக்ஸாம் வந்துட்டு எப்பவுமே ப்ராக்டிக்கலா தான் இருக்கும். ப்ராக்டிக்கல்னா இந்த ஷோ பண்ணணும் அந்த மாதிரியான எக்ஸாம் இது. எங்களோட காலேஜ்ல மேம் நிறைய பங்கவங்களை வந்துட்டு கொஞ்சம் இந்த ட்ரெடிஷ்னலான விஷயம்லாம் பண்ணுவாங்க. இந்த வயாங் குலேட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த பழைய சடங்கு இந்த மாதிரிலாம் நிறையவே நடக்கும். இந்த வயாங் குலேட்டை பனாஸ் பண்றது அந்த மாதிரி விஷயம்லாம் கூட பண்ணுவாங்க. அப்படிதான் வந்துட்டு ஒரு பங்கவங்களை வந்துட்டு எங்களோட சீனியருக்கு வந்துட்டு ஒரு ஷோ அப்ப வந்துட்டு கேள்விப்பட்ட கதை தான் அது. அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து எங்களோட அந்த பங்கோங் பேர் வந்துட்டு பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அங்க வந்துட்டு எல்லாம் வந்துட்டு பம்மின் பண்ணிருக்காங்க. பம்மின்னா வந்துட்டு இந்த ஜாமான்லாம் உள்ள போயிட்டு இந்த செட் எல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க ஷோவுக்கு. சோ அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு எங்க சீனியர் பேர் வந்துட்டு ஷேரி. அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு இவங்க 2-3 நாள்ல பம்மின் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு ஒரு லிஃப்ட்ல ஏறி இருக்காங்க. லிஃப்ட்ல ஏறும் போது 5வது மாடி தட்டி இருக்காங்க. ஆனா வந்துட்டு இது போயிட்டு வந்துட்டு 6வது மாடியில போய் நின்று இருக்கு. இந்த 6வது மாடியில வந்துட்டு மேமாங் வந்துட்டு எந்த ஆக்டிவிட்டியும் வந்துட்டு நடக்கிறதே இல்ல. மேமாங் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு எங்க காலேஜ்ல வந்துட்டு 1 வந்து நான் 5வது மாடி வரைக்கும் தான் எப்பவுமே எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த 6வது மாடியில வந்துட்டு மேமாங் ஒரு ஆக்டிவிட்டியும் இல்ல, ஒன்னும் இல்ல அங்க. ஆனா வந்துட்டு அந்த இடத்துல போய் அது நின்று இருக்கு. அப்போ வந்துட்டு எல்லாம் வந்துட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு கடைசியில திருப்பி 5வது மாடி தட்டிட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்புறம் 6வது மாடியில லிஃப்ட் நிக்கும் போது போய் வெளியே பாக்கலையா? வெளியே போகலையா லிஃப்ட் விட்டு? இல்ல, லிஃப்ட விட்டு வெளியே போல. ஏன்னா அந்த இடம் ஒரு மாதிரி டார்க்கா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த நேரம் வந்துட்டு ராத்திரி நேரம் அவங்க வெளியே வரல அந்த நேரத்துல லிஃப்ட்ல இருந்து. சோ வந்துட்டு அப்படியே திருப்பி 5வது மாடி தட்டிட்டு அவங்க வந்துட்டு அந்த பிளாக் பாக்ஸ் உள்ள போயிட்டாங்க. அந்த பிளாக் பாக்ஸ் உள்ளதான் வந்து அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னாச்சுன்னா வந்து ஷோ எல்லாம் நடக்கும்போது இந்த கண்ட்ரோல் ரூம் அந்த பிளாக் பாக்ஸ்ல உள்ள இருக்கும். அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த லைட்டிங் ஆப்ரேட் பண்றது, இந்த ஆடியோ ஆப்ரேஷன் எல்லாம் வந்துட்டு அங்கதான் நடக்கும். இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பம்மின் பண்ணி முடிச்சுட்டு வழக்கமா வந்துட்டு லெக்சரர்ஸ் வந்துட்டு பிரீஃப் பண்ணுவாங்க. இந்த ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நடக்கும் போதுதான் வந்து இவங்க அந்த ரூம் பாத்துருக்காங்க. ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு ஒரு மாதிரி பெண் உருவம், ஒரு மாதிரி முகம்லாம் ஒரு மாதிரி பயங்கரமான இதுல வந்துட்டு அது வந்துட்டு கரெக்டா வந்துட்டு இவங்க நிக்கிற இடத்தையே பாக்குது எல்லாரையும். அப்படி இவங்க நிக்கிற இடத்தையே பாக்குது. சோ வந்துட்டு ஷெரி வந்துட்டு அதை பாத்துட்டாங்க. ஷெரி வந்துட்டு அதை பார்த்தோன்னே வந்துட்டு அவங்க கண்ணை மூடிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. கண்ணை மூடின பிறகு இவங்க லெக்சரர் வந்துட்டு சரி என்னாச்சு ஓகேவான்னு கேட்கப்ப ஓகே தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அதோட வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு பங்கவங்க விட்டு வெளியாயிட்டாங்க. யாருமே பாக்கல, ஷெரி மட்டும் தான் பாத்துருக்காங்க அந்த இன்னொரு உருவத்தை. ஷெரி மட்டும் தான் அந்த உருவத்தை பாத்துருக்காங்க. அந்த உருவம் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சா? பெண்ணு தான். அதோட வந்துட்டு மூஞ்சில கொஞ்சம் முடியோட வந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து அப்படியே அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இவங்களை பார்க்கதான் கருப்பா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த உருவம். ஆனா அது வந்துட்டு ஒரு பெண்ணோட உருவம் தான். அதோட வந்துட்டு இவங்கள பாத்துட்டே இருந்துச்சு. இவங்க நின்று பேசிட்டு இருக்கிற இடத்த. மறுநாள் என்ன ஆச்சுன்னா இவங்க வந்துட்டு இன்னும் பம்மின் பண்ணிட்டு இருக்கும் போது சில பேர் கீழே இருந்திருக்காங்க. கீழே இருக்கும் போது வந்துட்டு லெக்சரர் வந்துட்டு கீழே இருந்திருக்காரு இந்த ஜாமான்லாம் எடுக்கிறதுக்கு. மேல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இது மேல வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு கத்திட்டு இந்த லெக்சரர் பேரையே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு மேல ஏறிட்டாங்க. மேல ஏறின பிறகு அந்த லெக்சரர் பேரை கத்திட்டு அதோட வந்துட்டு ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி வந்துட்டு வந்துட்டு ஒரு மாதிரி காராவா ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு அந்த கல்லை ஏன் வந்துட்டு அங்க இருந்து ரிமூவ் பண்ண அப்படின்னு தான் வந்து சொல்லிச்சு. அந்த கல் என்ன பாஷையில? மலைய பாஷையில வந்துட்டு கனாப்பு கோ அலேகன் பாத்து தூ அப்படின்னு வந்துட்டு சொன்னிச்சு. லெக்சரர் கிட்ட சொன்னிச்சு. லெக்சரருக்கும் ஒன்னும் புரியல அது என்ன கல்லு அப்படின்னு. அதுல வந்துட்டு கீழே போயிட்டு வந்துட்டு எங்களோட அடி குரு ஒருத்தர் இருப்பாரு இங்க. அவரு எப்பவுமே வந்து இந்த மாதிரி விஷயத்துல பக்காரான ஒருத்தர். அவருக்கு வந்துட்டு இந்த வயம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படி அவரு தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாரு எப்பவுமே. அவரை போய் கூப்பிட்டதுக்கு வந்துட்டு அவரு வந்துட்டு அந்த வந்த விஷயத்த வந்துட்டு அவர் வந்துட்டு விரட்டி விட்டுட்டாரு. அதோடதான் வந்துட்டு தெரிய வந்துச்சு டெக்னிக்கல் ரூமோட கீழே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி இருக்கும். அங்கதான் வந்துட்டு அந்த கல்லை வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சீலாப்பா வந்துட்டு அந்த கல்லை வந்துட்டு அங்க இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. சோ அதுதான் வந்துட்டு இந்த புஞ்சு அவளுக்கு பேய் பிடிச்சது. ஏன்னா வந்துட்டு அந்த கல்லு வந்துட்டு எதுக்குன்னா இப்போதைக்கு எங்களோட காலேஜ் இருக்கிற இடம் வந்துட்டு ஒரு மாதிரி புக்கெட் ஏரியா கிட்ட முன்னாடி வந்துட்டு அதுங்களோட கிராஜான்ல அதை வந்துட்டு ஹாலாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த கல்லை வந்துட்டு வச்சிருக்காங்க. சோ அந்த கல்லை வந்துட்டு மச்சாம் திருந்தங்களுக்கு அதுங்களோட அந்த தப்பா அப்படி இருக்கும்ல, அதுங்களோட தப்பா அதான் இது. சோ வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு கனெக்டிவிட்டி அதுங்களோட துணியாவோட கனெக்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லை வந்துட்டு கொஞ்சம் மந்திரம் பண்ணி வந்துட்டு வச்சிருக்காங்க. அந்த கல்லை நவுத்துற உடனே வந்துட்டு அதுதான் வந்துட்டு புஞ்சு ஆயிருக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு பேய் பிடிச்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசும் கொஞ்ச நேரம்.